இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை யாவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஊழியத்தின் பாதையிலே இவ்வளவு நடத்தி வருவதற்காக அவருக்கு நன்றியை மேன்மையை செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் இழந்த நாட்களிலும் கர்த்தருடைய வசனங்களை அதிகமாக தியானிப்பதிலே நாம் நேரத்துகளை செலவழிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கும்படியாக, நம்முடைய பாவங்களில் இருந்து நாம் விடுபடும்படியாக அநேக காரியங்களை நாம் முன்னெடுக்கிறோம். கர்த்தருடைய சிலுவை பாடுகளை பற்றி அதிகமாக நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு காரியங்களையும் நாம் ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். நாம் இந்த நாட்களில் மட்டுமல்ல, நாம் வாழும் ஒவ்வொரு நாட்களிலும் அப்படியாக நாம் வாழ வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் வாழும்படி அழைத்திருக்கிறார். நாம் பாவம் செய்து நம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகக்கூடாது என்று விரும்புகிறார். நாம் நம்முடைய உடலின் அவயவங்களின் மூலமாக நாம் செய்த பாவங்களினால் தான் அவர் சிலுவையிலே தன்னுடைய அவயவங்களிலே பாடலை அனுபவித்தார். அதனால்தான் நாம் நம்முடைய அவயவங்கள் மூலமாக செய்யும் காரியங்களிலே நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நம்முடைய அவயவங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இதனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வேதனை அனுபவித்த உடலின் அவயவமாக அதை பற்றி சிந்திப்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்னும் என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். இயேசுவை அறையும்படியாக கொண்டு செல்கிறார்கள். சிலுவையில் அறையும்படியாக கொண்டு செல்கிறார்கள். இயேசுவை அறையும்படியான சிலுவையை அவர் சுமந்து கொண்டு செல்கிறார். மிகவும் பாரமான அந்த சிலுவையை அவர் தோளின் மேல் சுமத்துகிறார்கள். கர்த்தர் அதை அவருடைய தோளின் மேல் சுமந்து கொண்டு ஏற்கனவே பல பாடுகளையும் வேதனைகளை சகித்தாலும் அந்த வேதனையின் மத்தியிலும் அந்த பாரம் அவருக்கு மிகவும் கடினமாக இருந்தது. ஏனென்றால் நாம் நம்முடைய தோள்களினால் அநேக பாவங்களை செய்கிறோம். துணிகரமாக தோள்களை நிமிர்த்தி வைராக்கியமாக பல காரியங்களை துணிகரமாக செய்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய தோள்களை எப்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் தெரியுமா? சங்கீதம் 81:6 பார்க்கிறோம். அவன் தோலை சுமைக்கு விளக்கினேன் என்று கூறியது போல கர்த்தர் நம்முடைய தோள்களை சுமைக்கு விளக்க வேண்டும் என்று விரும்பி நாம் பாவ மன்னிப்பை பெற்று நாம் சுமையாக சுமந்து நம்முடைய பாவத்தினால் சுமைந்து அலைந்து நம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகக்கூடாது என்று கர்த்தர் சிலுவையை சுமந்து நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய நுகத்தை முறிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் செய்த பாவங்களை நாம் அறிக்கையிடுவோம். நம்முடைய தோள்களை கொண்டு நாம் கர்ஜித்து செய்த பாவங்களை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நாம் வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். முதலாவது நம்முடைய தோள்களை இருமாப்பில்லாமல் முரட்டுத்தனம் இல்லாமல் நாம் பாதுகாத்து பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் போது நாம் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது அவர் நாம் அனுபவிக்கும் சுமைகளை நீக்குகிறார். அசிரியனை எசாயா 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது. அசிரியனை என் தேசத்திலே முறித்து என் மலையின் மேல் அவனை விதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவர்கள் தோளிலிருந்து நீக்கும். நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் போது நம் தோளின் மேல் இருக்கிற சுமைகளை கர்த்தர் நீக்க வல்லவராயிருக்கிறார். பாவம் செய்யும் போது அநேக பாவத்தினால் நாம் நமக்கு வருத்தங்களையும் பாரங்களையும் நம்முடைய மேலே சுமத்திக் கொள்கிறோம். மேலும் மனிதர்கள் நமக்கு விரோதமாக காரியங்களை சிந்தித்து செயல்படுத்தி நம்மை ஒடுக்குகிறார்கள், நம்ம அதிகமாக பாரத்தை சுமத்துகிறார்கள். வருத்தப்பட்டு பாரம் செய்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு வேப்பாரம் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் ஏன் வருத்தப்பட்டு பாரங்களை சுமக்க வேண்டும்? கர்த்தருக்கு விரோதமாக ஏன் பாவம் செய்துவிட்டு நாம் நம்முடைய சுமைகளை சுமக்க வேண்டும்? நாம் பரிசுத்தமாய் வாழும்போது கர்த்தர் நம்முடைய பாவத்தினால் வந்த நுகங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவார். நாம் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடையும்படி செய்வார். நம்முடைய தோள்களை நம்மை அழுத்தின எல்லா நுகங்களும் முடிக்கப்பட்டு போகும். நமக்கு விரோதமாய் எழும்பி காரியங்களை நடப்பித்த மனிதர்களை கூட கர்த்தர் நம்மை விட்டு விலக்குவார். கர்த்தர் அந்த சத்துருக்களை முறித்து போடுவார். நாம் நம்முடைய பலத்தினால் செய்ய முடியாது. நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் போது கர்த்தர் அதை செய்வார். நம்முடைய நுகங்கள் முறிக்கப்பட்டு போகும். நம்முடைய சுமைகள் நம்முடைய தோளிலிருந்து நீக்கும்படி செய்வார்.
இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது நம்முடைய தோள்களை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் போது கர்த்தர் நாம் ஆளுகை செய்யும்படி நம்மை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, தாவீதினுடைய வீட்டின் திறவுகளை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தும் போது அவர் பரிசுத்த வஸ்திரங்களினால் நம்மை அலங்கரிக்கிறார். ஒரு ராஜாவின் வஸ்திரத்தை காட்டிலும் அது மேலானது. கர்த்தர் அந்த அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதங்களையும் மேன்மையும் தர வல்லவராய் இருக்கிறார். நாம் பரிசுத்தமாக நம்முடைய தோள்களை காத்துக்கொள்ளும். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்கள் அடையும் ஆடைகளிலே இருக்கிறது. அவர்கள் ஆடைகளை அவர்கள் அணியும் போது, அவர்கள் தோள்களிலே கம்பீரமாக நடக்கும்போது நாம் அதை பார்த்து பிரமிக்கும். அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்விலை தர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தாவீதுடைய திறவுகளை நமக்கு தருகிறார். நமக்கு ஆசீர்வாதங்களை தந்து அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டு நாம் ஆசீர்வாதமாய் வாழும்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியாது. நாம் யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் திறந்து கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு தருவார். நாம் யார் யாருக்கு கொடுக்க வேண்டாம், கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படும் என்பதை அறிந்து எங்கெங்கே அடைக்க வேண்டுமோ அந்த இடத்தை அடைக்க கிருபை செய்வார். இந்த காரியம் எப்படி நடக்கும் என்றால் கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்கிற பரிசுத்தம். நம்முடைய கருத்திலே ஆசீர்வாதம் இருக்கிறது என்றால் நாம் கண்போன போக்கிலே நாம் செலவு செய்வோம். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற பரிசுத்தத்தின் ஆசீர்வாதம் நாம் எப்படியாக கொடுக்க வேண்டும், நாம் யாருக்கு கொடுக்க வேண்டும், நாம் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு காரியங்களையும் செய்வோம். அப்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது நாம் நம்முடைய தோள்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் போது நாம் கர்த்தரால் தலைமுறையான ஆசீர்வாதங்களை பெறுவோம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்க்கும்போது, இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன், அப்பொழுது உன் குமாரரை கொடுங்கைகளில் ஏந்து கொண்டு வருவார்கள், உன் குமாரத்திகள் தோளின் மேல் எடுத்துக் கொண்டு வரப்படுவார்கள் என்று கர்த்தராய் ஆண்டவர் சொல்கிறார். நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் போது நம்முடைய குமாரத்திகள் சித்திர தீர்ந்தது போன்ற குமாரத்திகள், அழகான கர்த்தர் கொடுக்கிற பிள்ளைகள், அவர்களை மற்ற மக்கள், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்ததினால் அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக நம்மை சூழ்ந்து இருக்கிற ஜனங்கள் நம்முடைய பிள்ளைகளை தோளின் மேல் தூக்கி கொள்வார்கள். நம்முடைய குமாரரை கொடுங்கை என்ற ஒரு பல்லக்கு போன்ற ஒரு இதில் வளைவான இதிலே தூக்கி கொண்டு வருவார்கள். ஜெய கம்பீரமாக ஜெயமாய் வாழும்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தினால் மற்றவர்கள் நம்மை தூக்கி கொண்டாடும்படியாக, கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாம் ஜீவிக்கிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளாக இருக்கிறது என்பதை மற்றவர்கள் உணர்ந்து நம்மை உயர்த்தும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தர் நமக்கு ஒரு கொடியை ஏற்படுத்துவார். எனவே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிறைவாக நாம் பெற்றுக்கொண்டு இதுபோன்று ஆசீர்வாதமாக நாம் வாழ்ந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் பெற்று ஆசீர்வாதமாய் வாழும்படியாக நாம் நம்முடைய தோள்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து மகிழ செய்வாராக. ஆமென். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளில் எங்கள் தோள்களை நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு உங்களுடைய கருத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் நிலையாய் பெற்று அனுபவிக்க கிருபை செய்வோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். மகிமை